என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். இதில் ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் டனோட ஃபார்முலா நமக்கு தெரியும், எஃபெக்டடா டி வெக்டர். இங்கே வந்து ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோர்ஸுங்கிறது வந்து என்னென்னா எஃபெக்ட், கேபிட்டல் எஃபெக்டர்னு எழுதலாம். சரிங்களா? ஃபோர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து எஃபெக்டர். சரிங்களா? இதை ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கிவன் எழுதலாம். given வந்து என்ன, f vector equal to இங்கே இருக்குதுங்க I vector plus 3j vector minus k vector. இது f vector கொடுத்துட்டாங்க. when it displaces a particle from the point, இங்கே பாருங்க from the point கொடுத்துருக்குறாங்க, அது இங்கே எழுதிக்கலாம். from the point equal to 2I vector minus 6j vector plus 7k vector. from the point கொடுத்துட்டாங்க. அடுத்து to the point. இப்போ to the point என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். to the point equal to 3i minus j minus 5k கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஸ்டெப் 1 வச்சுக்கலாம். இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார், இதுதான் ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை இதில் வந்து என்னென்ன வேணுங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ எஃப் வெக்டாருங்கிறது ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ டிங்கிறது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டி வெக்டர் வந்து நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ டி வெக்டர் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை செகண்ட் ஸ்டெப்பில். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டி வெக்டரை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? டு ஃபைண்ட் டி வெக்டர். அப்போ டி வெக்டரை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். என்ன டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட். டு த பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் த பாயிண்ட்டை கழித்து வரக்கூடிய ஆன்சர் தான் டி வெக்டர். சரிங்களா? அப்போ டி வெக்டர் ஈக்குவல் டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட். இப்போ இங்கே எழுதலாங்களா? அப்போ இங்கே என்னென்னா டி வெக்டர் ஈக்குவல் டு த பாயிண்ட். டு த பாயிண்ட் போல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3i மைனஸ் ஜே மைனஸ் 5k. சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். 3i மைனஸ் ஜே மைனஸ் 5k டு த பாயிண்ட். இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. 2i மைனஸ் 6j ப்ளஸ் 7k. அப்போ டு த பாயிண்ட்டுக்கு போல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ஃப்ரம் த பாயிண்ட்டுக்கு போல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து அப்படி எழுதிங்க. இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 3, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன -1, கேயோட கோஎஃபிஷியன்ட் என்ன -5 எழுதிங்க. இதில் வந்து என்னென்னா இங்கே வந்து எழுதும்போது சேஞ்ச் த சைன் பண்ணணும். சேஞ்ச் த சைன். இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகும்போது என்னென்னா சேஞ்ச் த சைன் பண்ணணும். +2 இருக்குங்களா, நம்ம எழுதும்போது -2. -6 நம்ம எழுதும்போது +6. +7 இருக்குங்களா, அதில் எழுதும்போது -7. இதை எழுதிட்டு இதை சப்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்படி எழுதிட்டு இது வந்து கால்குலேட்டர் சால்வ் பண்ணுங்கள். 3 - 2 என்ன வருது 1. அடுத்து -1 + 6 என்ன வருதுங்க 5. அடுத்து பாருங்கள் -5 - 7 என்ன வருது -12. இதுதான் டி வெக்டர். இதுதான் வந்து என்ன டி வெக்டர். இப்போ நமக்கு டி வெக்டர் கிடச்சிருச்சு. இப்போ மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் டன் எழுத போகிறோம். ஒர்க் டன் என்ன ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோடைய ஃபார்முலா என்ன, எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். இதுதான் வந்து ஒர்க் டனுடைய ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் வெக்டாருக்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை எழுதுங்க. I வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் k வெக்டார். எஃப் வெக்டார் இங்கே டாட்டுக்கு டாட் வச்சுட்டேன். டி வெக்டருக்கு பதிலாக இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன டி வெக்டார். அப்போ வந்து 1i வெக்டார், இது வந்து ஐயோட வேல்யூ. I வெக்டார், இது j வெக்டார், இது k வெக்டார். அப்போ 1i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் இங்கே என்ன இருக்குங்க -12k வெக்டார். அப்போ வந்து எஃப் வெக்டர் ஆல்ரெடி கிவனில் கொடுத்துட்டாங்க. டி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து I வெக்டார், இது j வெக்டார், k வெக்டார். அப்போ 1i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் -12k வெக்டார். இப்போ டாட் ப்ராடக்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஐயால் மல்டி பண்ண போகிறோம். இங்கே இந்த ஐக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1. இங்கே என்ன இருக்குது 1. 1 × 1 1. அதே மாதிரி ஜேயால் மல்டி பண்ண போகிறோம். இங்கே 3 இருக்குது, இங்கே எனக்கு 5 இருக்குது. 3 × 5 3 5s are 15 ப்ளஸ் 15. இங்கே கேக்கு முன்னாடி என்ன இருக்குங்க -1. -1 × -12. அப்போ என்ன -1 × -12 என்ன வருதுங்க +12 வருங்களா? அப்போ இதை ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா? 1 + 15 + 12 28. அப்போ ஒர்க் டனோட ஆன்சர் என்ன 28 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.